திருச்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட 49வது வார்டு பகுதியில் திமுக மற்றும் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். வணக்கம் மகாலிங்கம், தேர்தல் அதிகாரிகள் நடத்தி வரும் சோதனையில் இதுவரை ஏதேனும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து சொல்லுங்கள். வணக்கம் சரண்யா. 2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகிற மே 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தங்களது வேட்பாளரை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்னும் தேர்தல் நடைபெற 3 நாட்கள் உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு ஒரு சில கட்சியினர் பணம் விநியோகம் செய்வதாக குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே எழுந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருச்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட 49வது வார்டு, அதாவது ஆழ்வார்தோப்பு பகுதியில் திமுக மற்றும் அதிமுகவினர் பணம் பொதுமக்களுக்கு விநியோகிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தற்பொழுது தேர்தல் பறக்கும் படையினர் வேதராஜன் தலைமையில் ஒரு தேர்தல் செலவின மேற்பார்வையாளர் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது இந்த ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஆழ்வார்தோப்பில் உள்ள 2 அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அப்பொழுது அந்த பகுதியில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த சோதனையை அடுத்து தொடர்ந்து இங்கே பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் அதிகாரிகளுடன் தற்போது இந்த அதிமுக அலுவலகத்தில் தற்பொழுது சோதனை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு முன்பு வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை அகற்றும்படி தற்பொழுது கூறியுள்ளனர். மேலும் தொடர்ந்து இந்த பொதுமக்கள் அளித்த குற்றச்சாட்டின் பேரில் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு கடுமையான கட்டுப்பாடை விதித்துள்ளது. அதாவது தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு அதாவது கட்சியை சேர்ந்தவர்கள் பணம் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தால் 1 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த நிலையில் தற்பொழுது ஒரு சில பகுதிகளில் தற்பொழுது பணம் பட்டுவாடா செய்வதாக தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அதன் பேரில் தற்பொழுது திருச்சி ஆழ்வார்தோப்பு பகுதியில் பல்வேறு மக்கள் தற்பொழுது தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் தான் தற்பொழுது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சரேனா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.